நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அமைச்சர் அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? அவன் அந்த அமைச்சர் பெருமகன். நாங்கள் தூத்துக்குடிய ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய. டேய் அது துறைமுக நகரம் தான்டா அது. இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? எங்க எந்த பக்கம் போறது? எங்க பார்த்தாலும் முட்டிச்சந்து மூத்திரச்சந்தாரு. கருமம் கருமம். 436 திட்டங்களை 76, சரி 1.25 மணி நேரம் வச்சுக்கிடுவோம். 1.25 மணி நேரத்தில் 436 திட்டங்கள்னா ஒரு திட்டத்துக்கு 3 நொடி செலவழிச்சிருக்கேன். 3 நொடி தானே? 3 2 6 நொடி. 6 நொடியில ஒவ்வொரு திட்டமும். அந்த 436 திட்டங்களையும் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் ஐயா நிர்மல் குமார் அவர்கள் படிச்சுட்டாங்கன்னா, ஓ இவ்வளவு திட்டங்களை பேசியிருக்கீங்களா நீங்களும் உங்க திட்டம். வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம். டே மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. மானங்கெடுது. எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கிறேன் நம்பிட்டு வருது சனம். ஏன்னா சனந்தே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடான்னு. தெரியல, முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தோம் எந்தெந்த தொகுதின்னு தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏ. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்ல சொல்லு. 108 பேரையும் 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை, மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்தில் இன்னொருக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, முதல் விரோதம். இரண்டாவது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயம் அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது.